ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ்க்கு தான் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட வெட்டிங் அண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தான். அப்பா வந்து முன்னாடியே போயிட்டார். ஸோ அதனால தான் அப்பா வந்து வீடியோவில் இருக்க மாட்டார். நாங்கள் வந்துட்டு ரெடியாகி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அண்ட் மண்டபம்லாம் டெக்கரேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு வரதாக தான் பிளான் பண்ணாங்க. பட் கேப் கிடைக்காதனால நாங்கள் டேரெக்டாக அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணுறாரு கொஞ்சம் சுற்றி வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு. அண்ட் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஆனிவர்சரியும் கூட. ஸோ என்ன பண்ணோன்னா அப்படியே இங்கே மார்னிங் டிஃபனை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வந்துட்டு சரி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இவங்க வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து செடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்கள் வந்து எடுத்தோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து குட்டி வீடியோ தான். ஸோ நாங்கள் வந்து எல்லோரும் அவுட்டிங் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இந்த முன்னாடி தான் இந்த ஸ்டார்ட் பண்ண போ. அவ்வளோதான், ஒரேடியாக போக வேண்டியதுதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்துட்டு நமக்கு டைம் இல்லை. ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப டயர்டாகிடுவோம். என்ன அன்பிளான்டு வேறு. ஸோ எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் தெரியல. ஸோ நம்ம வந்து பக்கத்துலேயே போகலான்னு சொல்லிட்டு கோவளம் பீச் தான் பிளான் பண்ணோம். ஹைவேல பார்த்திங்கன்னா போகிற வழியில் அப்படியே செம்மையாக இருந்துச்சு கிளைமேட் எல்லாமே. நான் இது இத்தனைக்கும் எடிட் கூட பண்ணல, உங்களுக்கு அப்படியே ராவாக காட்டணும்னு நினச்சேன் என்னோடய வீடியோவில். ஸோ ஃபோனில் எடுத்தது இத்தனைக்கும் அது. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து கடைசியாக ஹோட்டலில் வந்து இருந்தது. அண்ட் இதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்ததுமே எங்களுக்கு பிடிக்கல சாப்பிட்றதுக்கு. நாங்கள் சரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை மட்டும் வாங்கிக்கிட்டோம் சைட் டிஷ்க்கு. ஸோ வஞ்சரம் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டு சிக்கன் ரைஸ் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டேன். அண்டு கோவளம் பக்கத்தில் தானே இந்த ஒரு நம்மளுக்கு அது என்ன போட்டிங். ஸோ சும்மா கீழே போய் பார்த்தோம். பட் போகலாம் இல்லை, ஏன்னா என்னால் போக முடியாது. ஸோ நான் போகாதனால நீங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபைனலி நான் வந்து கோவளம் ரீச் ஆகிட்டோம். அண்ட் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிரிக்கெட் மேட்ச் வந்து போயிட்டு இருந்தது. பெரிய கப்பெல்லாம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பாவும் நிலாவும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. നോക്കിയമ്മ അച്ഛനെ അയ്യോ ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நல்லா போயிட்டு இருந்தது. போக போக அலை செம்ம பெருசு. நிலா உட்காந்துட்டு இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அலை பயங்கரமாக பாடி பெயின் ஜாஸ்தியாக அவன் அப்படியே உட்காந்துட்டான். அதை வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதை நாங்கள் வந்து செம்மையாக கலாய்ச்சிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், கமெண்ட்ரி மாதிரி. அதுக்கப்புறம் நானும் வந்து போயிட்டேன். எங்கள் அப்பா வந்து வந்துட்டார், போதும்டா சாமின்னு சொல்லிட்டு. நிலா வந்து என்ன பார்த்ததும் எங்கள் அம்மா வந்து வேணும்னே பாரு வந்துட்டா பாரு அப்படின்னு. அதனால் நிலாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டேன். என்ன நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி. நான் ரொம்ப நாள் ஆச்சு பீச்சில் ஃபுல்லாக இந்த மாதிரி நனைஞ்சு. பட் வந்துட்டு நார்மலாக கால் மட்டும் நினைக்க போவேன் அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு பீச்சுக்கெலாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணி. ஸோ திரும்ப பண்ணேன். அது இன்னொன்று மெயினாக என்னென்னா நான் பண்ணியிருப்பேன். பட் என்னோடய ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும், உப்பு தண்ணி வேறு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு நினையலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்து ஜாலியாக போச்சு. எனக்கு கோவளம் பீச் வந்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் ஃபேமிலியாக. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அமைதியாக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயில் அடித்தது தான், பட் இருந்தாலும் அந்த பார்க்குறதுக்கு கிளைமேட் வந்து நல்லா தான் இருந்தது போக போக. பட் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும் சொல்லி நம்ம சீக்கிரமாக கிளம்பிட்டோம். இவனுக்கு வர வேலையே இல்லை. அது வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டே தான் போகுது. இருந்தாலும் நான் விடாமுயற்சியாக வந்துட்டு ஹார்ட்டின் போடுவேன்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தான். அன்றைக்கி சார் தான் ஒரே குஷி, ஏதோ அவனோட வெட்டிங் ஆனிவர்சரி மாதிரி.
அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து சும்மா தாங்க நின்றுட்டு இருந்தேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். பட் நல்லா இருந்துச்சு. அலையெல்லாம் எல்லா ட்ரெஸ்ஸும் ஃபுல் நனைஞ்சிச்சு. நான் நல்லா தூக்கி நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு நனைஞ்ச பிறகு அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குமா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன தான் பீச் வந்து நம்ம என்ஜாய் பண்ணாலும் எனக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் வந்து கூட்டம் இல்லாத ஒரு மினிமம் கூட்டம் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு போகிற வழியில் டீ, ஸ்நாக்ஸு அதெல்லாம் வந்து சாப்பிட்டோம். நான் இது எதுவுமே சாப்பிடல. நான் வந்து டீயும் அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் பானிபூரி தான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் அப்படியே பார்க்குறாங்க, நீ டீக்கும் பானிபூரிக்கு என்னடி சம்மந்தம், வயிறு தான் கலைக்கிற போகுதுன்னு. ஆனால் அதை பார்த்ததுமே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. செம்ம டேஸ்ட்டு, நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு பானிபூரி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான் போனோம். அண்ட் எங்கள் அப்பா அம்மாவோட வெட்டிங் ஆனிவர்சரி 28th வெட்டிங் ஆனிவர்சரி இப்படி தான் எங்களுக்கு போச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் தான் கேக்லாம் கட் பண்ணேன். ஆக்சுவலாக பீச்லேயே பண்ணலான்னு பிளான் இருந்தது, அதுக்கப்புறம் பண்ணலை. கொடுத்தா 3 தடவை ஸோ அப்பா அது மட்டும் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ அப்பாவுக்கு வந்து போட்டோட ஒரு பவர் பேங்க் தான் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கேக். நான் வந்து கொஞ்சம் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் அது வரைக்கும் மோஸ்ட்லி வைண்ட் அப் பண்ணி வீடியோ போடவே மாட்டேன், அப்படியே வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிடுவேன். சரி அதான் சொல்லி பயங்கர டயர்டாக இருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி வீடியோ தான் இது, பெருசாக இருக்காது. சும்மா எங்கள் டே எப்படி போச்சு அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். டாடா, பை பை.